எதுக்குடா இவனுக்கு அமௌண்ட் போட்டோம் அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு தரமான ஒரு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். கொஞ்ச நெஞ்சமான அமௌண்ட் அங்க போடுறான், சும்மா வச்சு செய்யறாங்க நம்மள. அடுத்த ரவுண்ட் ரிவெஞ்ச் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்ன ஏறணும் பாருங்க. மறுபடியும் என்ன டவுன் பண்ணிடுவான். டவுன் பண்ணிட்டு வந்துட்டு வாழை சுத்தி போட்டுட்டு அமௌண்ட் போடுவாரு. நான் தான் அழுத்தி பிடிச்சிட்டு செத்துருவேன். இதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து நம்ம தம்பி ஆனா என்னடா கேம் பிளே பண்ற குர்ரா, நான் கேம் பிளே பண்றேன் அப்படின்ட்டு செல்ல வாங்கினான். டேய் செல்லு வாங்குறது மேட்டர் இல்ல, எய்ஸ் அடிச்சு தரமா ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு வெயிட் பண்ணி பாரு, கேம் பிளே மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டான். சரி வெயிட் பண்ணி தான் கேம் பிளே பாப்போமே அப்படின்னு பார்த்தேன். தம்பியோட டீமேட்ல 2 பேர் டவுன். டேய் தம்பி உன்னுடைய டீமேட்ல 2 பேர் டவுன்டா, என்னடா பண்ண போறேன்னு கேட்டதுக்கு தம்பி சைலண்டா கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சான், பேசாம கொள்ளாம. ரஷ் பண்ணி ஒரு எனிமி ஏறி வருவான் பாருங்க, அவனுக்கு டெசர்ட்லயே ஒண்டா போட்டு அவனை டவுன் பண்ணிடுவான். அடுத்த எனிமிக்கு கிடைக்கிற கேப்ல எகிரி ஒரு ஷாட்டை வச்சு வாளை போட்டுட்டு அவனுக்கு கில்லாம் செக்யூர் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இன்னொரு எனிமி மாட்டுவார் பாருங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல. அடிச்சு அடியில அந்த எனிமிக்கே மண்டை குழம்பி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இவன் இப்படி அடிக்கிறான் அப்படின்ட்டு ஆப்பனன்ட்டுக்கு இப்போ தோணி இருக்கும், ஏன்டா இவங்களை தொட்டோம் அப்படின்ட்டு. தம்பி சும்மா சைலண்டா முடிச்சு விட்டா நண்பா. மறக்காம தமிழ் பசங்க பாக்குறவங்க எல்லாருமே லைக்கை தட்டி விட்டுருங்க. அண்ட் ஹாப்பி நியூ இயர் சொல்ல சொன்னா ஹாப்பி நியூ இயர்.